நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராஜேந்திரன், நான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எங்கே வரணும்? மார்க்கெட்டில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஃபோனை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தா போதும். அட்ரஸை நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே ஓகே. இங்கே ஆட்டோ பிடிச்சி நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது? ஏய் சாரி, டேய் பார்த்து வரக்கூடாது. சாரி சாரி பூரி நீட்டு. டேய் பர்ஸ், டேய் நில்றா, டேய் ஓடாதடா, டேய் பர்ஸ் குடுறா, டேய் யாரா புடிங்க அவனை, டேய் டேய் நில்றா, டேய் அவன் தேடி போறான், பர்ஸ் தேடி போறான், புடிங்க அவனை, டேய் நில்றா சொல்றல, டேய் டேய் என்னோட பேக், டேய் அண்ணே அவனை புடிங்கண்ணே, என் பேக்கை தேடிட்டு போறான், என் பர்ஸையும் தேடிட்டு போறான், அண்ணே அவனை புடிங்க, டேய் அண்ணே என்ன ஒரு பையன் இப்படி ஓடி வந்தானா? என்ன பிரச்சனைங்க? அண்ணே ஒரு பையன் என்னோட பர்ஸும் பேக்கையும் எடுத்துட்டு போயிட்டான். இந்த ஏரியாவில் திருடங்க தொல்லை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நேற்று இந்த ஏரியாவில் தான் சார் இந்த ஏரியாவோட எஸ்ஐ அவர் பர்ஸ் அடிச்சிட்டானுங்க. பர்ஸ் மட்டும் இல்லை, என்னோட ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் அதில் தான் இருக்கு. பேகுக்குள்ள வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அண்ணே கையில் கிடைச்சா அவனை. ஹலோ ராஜேந்திரா, ஆட்டோ கிடைச்சிருச்சா? என்னோட பர்ஸும் பேகும் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? வேண்டாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். எதுக்காக லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட வந்தீங்கன்னு கேட்பாங்க. சேட்டோட டீலை பற்றி தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். வேற நான் என்னதான் பண்ணுறது? என்கிட்ட 5 பைசா கூட இல்லை. வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். வேற ஒரு நம்பர் தரேன், மணிசாமி அவர் பேர். அவர் தேவையான வசதிலாம் பண்ணி கொடுப்பாரு. அவரோட நம்பர் நான் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே. எங்கே போயிருப்பான்? அக்கா அப்படிக்கா ஒரு பையன் பேக் எடுத்துட்டு போனது பாத்தீங்களா? நான் பார்க்கலங்க. இல்லையா? மணிசாமி. அட ஒரே நாள்ல நடக்க ஆரம்பிச்சிட்டியாடா? வலியெல்லாம் போயிடுச்சு. அட இது என்ன பேக்கோட வந்திருக்க? பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அடிக்கடி இந்த மாதிரி பேக்கையும் எடுக்கணும்ல. இந்தா இது அந்த பேக்கானோட பர்ஸ் தான். இதை கொஞ்சம் பாரு. இந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். அட அவ்வளோதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். சொன்னல என் மேல பைக்ல வந்து மோதினவன் இவன் தான். உனக்கு நல்லா தெரியுமாடா? இவன் தான், எனக்கு நல்லா தெரியும். அவனோட பேக் தான் இது. ஒருவேளை அவர் உன்னை தேடி வந்திருப்பாரா என்ன? எங்க அம்மாவை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டது இந்த ஆள் தான். அப்படின்னா அவனை சும்மா விடக்கூடாது. பர்ஸையும் பேக்கையும் தொலைச்சதுனால
போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவன் இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனை கொல்லணும். அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு நம்ம சரியான ஆப் அடிக்கலாம். ஆனால் அவனை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். அவனை இங்கே வர வச்சு பழி வாங்கலாம். டெய்லி தேடுறேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க நம்ம கிட்ட கதை விடுறாங்க. இப்பதான் ஏதோ வேலை செய்யறாங்க போல. பாலா ஸ்டேஷனுக்கு போய் பேசினதுனால தான் இன்னும் வேகமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. டி நகர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கிற ஏரியா முழுக்க ஆட்டோ ஓட்டுற எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் ஒருத்தர் விடாம அவங்க எல்லாரும் ஃபோனுக்கும் நம்ம வினுவோட போட்டோஸையும் டீடைல்ஸையும் நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். கோபி மாமாக்கு நானும் பர்சனலா கால் பண்ணி சொன்னேன். எல்லா ஸ்டேஷனுக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. ஆளாளுக்கு பல விதமா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வினவு மட்டும் கண்டுபிடிக்க யாராலையுமே முடியலையே. இப்ப இருக்கிற என்னோட மனநிலை, என்னுடைய கஷ்டம், அது அங்க இருக்கிற யாருக்குமே புரியல பிரீத்தி. பாலா, நம்ம பையனை கண்டுபிடிக்க போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்கன்னு கோபி மாமா சொன்னாரு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு தகவலாவது கிடைச்சதா? இப்போ ஏன் புள்ளைய தேடி நான் தான் போகணும் போல இருக்கே. அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போல. அவங்க உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சின்ன க்ளூ கிடைச்சா போதும். போலீஸ் விசாரணையோட சேர்த்து மறுபக்கம் எங்க ஆட்டோ டிரைவர்ஸும் தேடிட்டு தான் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 நாள் தான். அதுக்குள்ள நம்ம விடுவோம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். பாலா, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நீ நம்பிக்கையோட இரு. முடிஞ்ச அளவுக்கு நாம சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கலாம். முதலாளி, நீங்க இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியல. இந்தாங்க. அச்சச்சோ முதலாளி, உங்களால கையை தூக்க முடியாதுல்ல? எனக்கு அது ஞாபகமே இல்லை. என்னால எப்படி முதலாளி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? செத்துட்டனா இருக்கணான்னு பார்க்க வந்தீங்களா? இப்ப எப்படி இருக்கு? உயிரோட தான் இருக்காரு. சிஸ்டர், உங்களுக்கு கிரேப்ஸ் வேணுமா? பூச்சி மருந்து தெளிக்காத சுத்தமான கிரேப்ஸ் வேணும்னா சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஆமா, இவர் யாரு? என்னோட பாடி கார்டு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான பாடி கார்டு இருக்கும்போது உங்களே யார் சார் இப்படிலாம் அடிச்சது? எப்படி எல்லாமோ நடந்து போச்சுமா. ஏதாவது பிரச்சனை கூப்பிடுங்க சார். சார், நீங்க உட்காருங்க சார். சுரேந்திரா, எனக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க தான் இங்க வந்திருக்கேன். தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து அட்மிட் ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் சார். இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஸ்டேஷனுக்கே வந்திருப்பேன். இனிமே நீ அந்த பக்கமே வர வேண்டாம். அந்த பையன் எங்க இருக்கான்னு ஓப்பனா சொல்லிடு. எல்லாம் ஒண்ணு நான் நேரா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். சிஐ சார் டீல் பண்ற கேஸ் இது. பத்தாக்குறைக்கு ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட். சொல்றா, நீ அந்த பையனை என்ன பண்ணுன? ஐயோ சார், இந்த கேள்வியை கேட்டுதான் வர்றவன் போறவெல்லாம் என்னை தூக்கி போட்டு மிதிச்சானுங்க. முதல்ல அந்த வேணுகோபால் என் கழுத்தை நெரிச்சான். அதுக்கப்புறம் அவன் பையன் என்ன பிளான் பண்ணி விழ வச்சான். அதுல என் முதுகெலும்பே உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரங்க, அப்புறம் வேணுகோபால் அண்ணன், இப்படி மாறி மாறி என் உடம்பு மேல கையை வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நான் பார்க்கும்போது நீங்க தரையில தானே படுத்துக்கிட்டீங்க முதலாளி. அந்த நேரத்துல நீ பராக்கு பார்த்துக்கிட்டு இருந்த. என்ன எதுவும் பேச வைக்காத. உன் கதையை கேட்க நான் இங்க வரல. அந்த பையனை கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருக்க? சத்தியமா எனக்கு தெரியாது சார். அவனோட அம்மா உன் மேலதான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் உண்மையா நிரபராதி சார். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சுரேந்திரா. அந்த பொண்ணு மேல இருக்கிற கோவத்துல அந்த பையனை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சிட்ட. போட்டு தள்ளிட்டியா இல்ல அவன் உயிரோட தான் இருக்கானா? என்ன நம்புங்க சார். அவன் கையில கிடைச்சா அவனை கொல்லணும்னு நினைச்சது கூட உண்மை. போதும், எனக்கு அதை மட்டும் உன் வாயில இருந்து கேட்டா போதும். எங்க வச்சு போட்டு தள்ளுன? பேசுறதை தவிர இவர் வேற எதுவும் பண்ண மாட்டார் சார். அப்போ நீதான் எல்லாத்தையும் என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க சார். நான் இது நாள் வரைக்கும் எறும்ப கூட கொன்னதில்லை. ஐயோ, சிஐ சார் உன்னை தூக்கிட்டு போய் தான் விசாரிக்க சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்னால நீ தப்பிச்ச. இல்லைன்னா உன் முட்டியை கலட்டி இருப்பேன். உண்மையை சொல்றா, அவன் எங்க இருக்கான்? எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன்.
2 நாள்ல உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கும்போது உண்மையை சொல்லிட்டேன்னா உன் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இல்ல உன் முட்டி 2ஐயும் அடிச்சு உடைச்சிருவோம். ஒரு தடவை சொன்னா புரியாது? டேய், எனக்காக நீ கையெடுத்து கும்பிடுற. என் பிள்ளைங்க மேல சத்தியமா அந்த பையனை நான் எதுவும் பண்ணல சார். நாங்க இன்னொரு தடவை விசாரிச்சு பாக்குறோம். கடைசியில அது உன்கிட்ட தான் வந்து நின்னுச்சுன்னா இதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு நிக்கவே முடியாது. உன்னை வீல் சேர்ல வச்சுதான் தூக்கிட்டு போவேன். அட கடவுளே, போலீஸ்காரங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க போல இருக்கு. ஆப்பிள் தருவா முதலாளி? வெறுப்பேத்தாம போடா. வேண்டானா போங்க. ஃபோன் எடுக்க மாட்டாங்களே. டீ குடிக்கிறதுக்கு கூட 5 பைசா இல்லை. வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நான் எப்படி திரும்பி போகிறது? அண்ணே அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே. அது என்னன்னா, நான் இப்படி கேட்குறேன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். என்னோட பர்ஸை திருடிட்டாங்க. மொபைலில் பேலன்ஸ் வேறு இல்லை. ஒரு 50 ரூபா கிடைக்குமா? ஓஹோ, இதே மாதிரி சொல்லி ஏமாத்துற பல பேரை நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்து கேட்டா நம்பிடுவேன் நினச்சியா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரியா? அண்ணே அண்ணே அதில் அண்ணே அண்ணே ஐயோ பசிக்குது வேற. சாதாரண டைமில் ஆஷா 10 தடவை கால் பண்ணுவா. இப்போ பார்த்து ஒரு தடவை கூட கால் பண்ண மாட்டான். கொடுமை. ஐயோ பசிக்குது. என்ன பண்றதுன்னு என்னோட பர்ஸ். டேய் டேய் நில்றா. டேய் நில்றா, ஓடாதடா. என் பர்ஸ் திருடிட்டு போறான். யாரா பிடிக்கவன. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் ஓடாத. டேய் நில்லு. டேய் இது என்ன காடு மாதிரி இருக்கு? டேய் கையில மட்டும் கிடைச்ச. டேய் புன அம்மா. என் ஆள் மேலேயே பைக்ல வந்து இடிச்சு கொல்ல பாப்பியா? என்ன நல்லா வலிக்குதா? இனி நீ யாருக்கும் துரோகம் பண்ண மாட்ட. இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க. இங்கே இருந்து சாக போற. உங்க வீட்ல இருந்து யாராவது உன்னை பாக்குறதுக்காக வந்தாங்களா? டவுன்ல வச்சு அப்பாவை பார்த்தப்போ சிவபிரசாத் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கான். பாலாவோட எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அண்ணன்? திவ்யாவும் ஹரியானும் சவுதியில தான் இருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் 5 தடவை கால் பண்ணிருக்காங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பத்தி யோசிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? எனக்கு இந்த பூமியில நம்பி ஆதரவு கேட்கிற 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, நீயும் சிவபிரசாத்தும். அவரும் புருஷனோட அண்ணன் தானே? சதீஷ் மாமாவும் அனில் அக்காவும். நான் மொத்தமா உடஞ்சு போயிட்டேன். கொஞ்ச நாள் என் கூட தங்குறீங்களான்னு நான் கால் பண்ணி கேட்டதுனாலதான் வந்திருக்காங்க. இவதான் பிசினஸ் பண்ற கோடீஸ்வரனோட பொண்டாட்டி. எனக்கு தெரியும், அவங்க பாலாவோட ஃப்ரெண்டு தானே. இருக்கட்டும், நாம சென்டிமெண்டா பேசி அவகிட்ட இருந்து காசு அடிக்கிற வழியை பார்ப்போம்.
இவங்க எல்லாரும் இப்போவும் இங்க வந்துட்டு போவாங்களா? புகுந்த வீட்டுல நான் ஏதாவது உதவி கேட்டா ஓடி வரத்துக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்க. பேசாம என் கூட வாங்க. பாலா, உன் பையனை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கவே இல்லையா? இல்லக்கா. போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. இந்த போலீஸுக்கு தேடி அலையறதுக்கு மட்டும்தான் தெரியும். பையனை கண்டுபிடிக்க நாம தான் முயற்சி பண்ணணும். கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஒரு வண்டியை பிடிச்சிட்டு தேட ஆரம்பிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா காசு கண்டிப்பா வேணும். அப்புறம் காசு செலவு பண்ணாம என்னோட கைபலத்தால நான் ஒருத்தன் பிடிச்சி விசாரிச்சேன். புரியல பாலா, நீ சொன்னல அந்த வீட்டு ஓனர் சுரேந்தர் மேல சந்தேகமா இருக்குன்னு. இனி அவன் விஷயத்துல சந்தேகமே வேண்டாம். அவன் ஒண்ணு விணுவை கடத்திட்டெல்லாம் போகல. இனி கடத்திட்டெல்லாம் இல்ல, உருட்டிட்டு போக கூட முடியாத அளவுக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிட்டல. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்போ நீங்க தானே அது அவனோட முதுகெலும்பு உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சது? முதுகெலும்பா? கையை உடைச்சது நான் தான். ஆனா முதுகெலும்பு உடைஞ்சிருக்குன்னா அவன் கண்டிப்பா எங்கேயாவது போய் விழுந்திருப்பான். பாலா, நீ கவலைப்படாத. வினு அப்படி எங்க போயிட போறான்? நீ திட்டுவன்னு பயந்து எங்கேயாவது அவன் ஒளிஞ்சிருப்பாமா. பசி வந்துருச்சுன்னா அவன் தானே உன்னை தேடி வந்துருவான். நம்ம குடும்பத்துக்கு வாரிசுன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை புள்ள வந்தான். அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிக்க போறேன். நீ தைரியமா இரு. இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. நான் இப்ப போயிட்டு நாளைக்கு வரேன். பசங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கணும். ஏதாவது எமர்ஜென்சினா பாலா கிட்ட நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணுங்க. நீ உள்ள வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்க, இப்படி கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எப்படியாவது வினுவை கண்டுபிடிச்சே ஆகணும். அவனோட பெரியப்பாங்கிற முறையில அந்த கடமை எனக்கு இருக்குல்ல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அவனை தேடி போறதுக்கு வெறும் கடமை உணர்ச்சி மட்டும் பத்தாது இல்ல, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமே. வேலைக்கு சாப்பிடறதுக்கு பணம் வேணும். வினுவை தேடி போற தேடுதல் வேட்டைக்காக எனக்கு கொஞ்சம் நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இப்ப பெட்ரோல் விலை எடுத்துக்கங்க, அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தானே போகுது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மைலேஜும் குறையுது இல்ல, அதான். இதுக்கு சேஞ்ச் என்கிட்ட இல்லையே. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வேற ஏதாவது செலவு இருக்கும்ல? தேங்க்ஸுங்க. ஆனா இந்த பணத்துக்கு நோ டாக்ஸ், நோ ரெசிப்ட். இருங்க பார்த்து மெதுவா. போலாம். நான் எதிர்பார்த்தது ஒத்த ரோசா தான், கிடைச்சது ஒரு பூ மாலை. அம்மா ஜெகதாம்மா, எல்லாமே உன்னோட திருவிளையாடல் தான். அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு மரண பயம் இல்லாம இருக்கு. காணாம போன பையன் திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிக்கிறத விட்டுட்டு அவன் போனது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அத்தை? என் இடத்துல நீ இருந்திருந்தா எப்போ அவன் கையும் காலையும் உடைச்சு போட்டிருப்ப. அவன் என்கிட்ட என்னென்ன போக்குறத நான் பண்ணான்னு தெரியுமா உனக்கு? நான் படுத்திருக்கும் போது என் தலைக்கு மேல பட்டாசு வெடிச்சாண்டி. ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சேன். நான் வேணுவ வளர்த்தது சரியில்லாதனாலதான் அவன் இப்படியெல்லாம் ஆயிட்டான்னு பாலா அடிக்கடி சொல்லுவா. பிறந்ததுல இருந்து வினுவை வளர்க்கறது அவதானே. இப்படி அவனை யாருக்கு அடங்காத அடங்காப்பிடாரியா அவதானே வளர்த்திருக்கா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னோட குணம் முழுசும் அப்படியே இருக்கிறது நம்ம வேணுவுக்கு தான். வேணுவோட பையன் வினு, அவனோட குணம் வேற எப்படி இருக்கும்? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் இங்க இருந்ததுக்கே அவனோட குறும்புத்தனத்தை உங்களால பொறுத்துக்க முடியல. அப்போ வேணுவோட டார்ச்சர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு 1-2 வருஷம் வாழ்ந்த பாலாவுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அவனோட தப்பு. எடுத்ததுக்கெல்லாம் அவன் கூட சண்டைக்கு போகாம பணிவா அன்பா நடந்திருந்தானா அவன் திருந்திருப்பான். வேணுவோட சுபாவம் மாறும்னு சொல்றது புலி புல்ல தின்னு உயிர் வாழும்னு சொல்ற மாதிரி. அவன்லாம் இந்த ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்டான். அதே மாதிரி தான் நம்ம வினு பையனும். அம்மா, அவன் பெரிய பையனா வளர ரொம்பவே கெட்டு போயிட்டு இருக்காமா. நாளுக்கு நாள் அவன் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கேன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு கேடுகட்ட பயல பாலா ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கா? போய் தொலைஞ்சு சனியன்னு விட வேண்டியதானே. ஐயோ, அந்த பையன் மட்டும் திரும்ப கிடைக்காம இருக்கணும்.
நான் எடுத்து தந்ததும் உன் ட்ரௌசரில் மறைச்சி வச்சுட்டு ஓடி போயிரு. என்ன திருட சொல்றியா? மத்தவங்க பொருளை எதையும் திருடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ நீ உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நல்லவனா வளர்ந்துக்க, கிளம்பி போ. அங்கே நீ கிளம்பி போனீன்னா போலீஸ் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இது ஒரு விதமான மேஜிக்கு. இப்படி தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும். வா சொல்கிறேன். இதோ அங்கே போய் நில்லு. நான் எடுத்து தரத யாரு கண்ணிலே படாமல் எடுத்துட்டு போயிரு. புரிஞ்சுதா? சரி போய் நில்லு. ஏய் என் பர்ஸ் திருடா திருடா புடிங்க அவனை. ஏய் நில்றா. ஏய் நில்றா. ஏய் புடிங்க அவனை. திருடா புடிங்க. ஏய் நில்றா. புடிங்க அவனை. புடி ஓடு. ஏய் நில்றா. ஏய் நில்லுங்க. ஏய் ஏய் திருடா புடிங்க அவனை. புடிங்க. ஏய் நில்றா. மாட்டியா? இது ஏன் பர்சனடா? ஓஹோ நீங்களா ஒரே கூட்டாளிங்களா? எங்கடா போற? என்னாச்சு? இவனை புடிங்க சார். இவன் என் பர்ஸை திருடிட்டான். சின்ன பையன்டா, அடிக்காத. இவனை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். அதுவும் சரிதான். உடனே போலீஸுக்கு கால் பண்ணுங்க. இந்த பொடி பையனை இப்பவே பிடிச்சு கொடுத்துடலாம். அவங்க இவனை விசாரிக்க விதத்துல விசாரிச்சா அவனையும் பிடிச்சிடலாம் சார். முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள திருட கிளம்பிட்டான். உன் பேர் என்னடா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.